போக்கோல ரொம்ப பாப்புலரான சீரியஸ்னா இந்த எக்ஸ் சீரிஸை சொல்லலாம். இந்த முறை இந்த போக்கோவோட X8 Proல ஒரு மேஜரான சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சேஞ்சஸும் நடந்திருக்கு, நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி நிறைய சேஞ்சஸும் சேர்த்தே பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணதும் உள்ள உங்களுக்கு எல்லா விதமான பேக்கேஜிங் கண்டென்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிருது. இதுல ஃபர்ஸ்டா இருந்தது சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னோட சேர்த்து ஒரு சாலிடான பேக் கவர் கொடுத்துருக்காங்க. இதை ஓரமா வச்சோம்னா நமக்கு போக்கோவோட X8 Pro கிடைச்சிரும். இது மட்டும் இல்லாம 100 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் இந்த முறை கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து ஒரு டைப் A to டைப் C கேபிளும் கிடைச்சிரும். இதெல்லாம் ஓரமா வச்சுட்டு இதோட டிசைனை பத்தி பேசுறதுக்கு இங்க நிறையவே கொடுத்துருக்காங்க. இதுல சேஞ்சா பாக்குறது, இங்க வழக்கமான பிளாஸ்டிக் பில்டுக்கு பதிலா மெட்டல் பில்டை கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே சாலிடா ஃபீல் ஆகுது. இது மட்டும் இல்லாம இந்த கேமராஸை சுத்தி உங்களுக்கு மல்டிபிள் LED லைட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதை வச்சு உங்களோட நோட்டிஃபிகேஷன், கால்ஸ், கேம் விளையாடும் போது நோட்டிஃபை பண்ணுறது, சார்ஜிங் பண்ணும்போது நோட்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏதாவது மியூசிக் பிளே ஆகும்போது இதோட ரிதமும் சேஞ்ச் ஆகுது. இதில் மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு குட்டி சேஞ்ச் தான், ஆனால் அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அப்புறம் இந்த ஃபோனோட கலர்ஸ்ன்னு வரும்போது பெரிய மெனக்கடல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான 3 கலர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியானா இதோட வெயிட் மேனேஜ்மெண்ட் தான். இது ரொம்பவே காம்பேக்டாக ஃபீல் ஆகுது. கையில் பிடிக்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி 200 கிராம் வரலியமான வெயிட் இருந்தாலும் இதோட ஓவரால் வெயிட் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கார்னிங் ஒரில்லா கிளாஸ் 7க்கான ப்ரொடெக்ஷன் கிடச்சிரும். இங்கே ஓவரால் ப்ரொடெக்ஷனுக்காக IP66, 68, 69 சொல்லிட்டு எல்லா விதமான ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்கிறதுனால இந்த தூசு மட்டும் இல்லாமல் தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் ஈஸியாகவே காப்பாற்றிடலாம் அப்படின்றது இந்த ஃபோனுக்கு இன்னொரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த முறை இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சைடு வரும்போது ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே யூனிக்காக பட்டுச்சு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுதான் இதில் இருக்கிற AI டைனமிக் வால்பேப்பர்ஸ். இந்த வால்பேப்பர் மூலிமா உங்களோட நிறைய கேரக்டருக்கு உயிர் கொடுக்க முடியும். ஹியூமன் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் சில நேச்சர் சீன்ல இருந்து, கார்ட்டூன் கேரக்டர்லேருந்து டிஃப்ரெண்டான கேரக்டருக்கு ஒரு 2 to 3 நிமிஷத்துலேயே ஒரு உயிரோட்டத்தை கொடுக்க முடியுது. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வழக்கமாக நிறைய அப்ளிகேஷன் வச்சு பண்ணுறத இவங்க இன்பில்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. இதை வச்சு வால்பேப்பர் செட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபோன் யூனிக்காக தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் எல்லாமே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரில் இன்னொரு பாசிட்டிவாக நான் பார்க்குறது, இதில் இருக்கிற அனிமேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. நான் செக் பண்ண வரைக்கும் மேஜரான பக் இல்லைன்றது ஒரு பாசிட்டிவ். ஆனால் இங்கே வழக்கமான நெகட்டிவும் ஒன்று இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதோட சேர்த்து நிறைய அப்ளிகேஷனை ப்ரீ இன்ஸ்டாலாகவே கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் இதோட டிஸ்பிளே சைடு வரும்போது நீங்கள் நல்லா பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி இங்க நல்ல காம்பாக்டான சைஸ்ல 6.59 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஓவரால் டிஸ்ப்ளே குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இதோட பெசல்ஸும் நல்லா தின்னராவே கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த டிஸ்ப்ளே வச்சு நம்ம அவுட்டோர்ல டெஸ்ட் பண்ணும்போது நல்ல பிரைட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்டோர்லயுமே பிரைட்னஸ் லெவல்ல எந்தவித குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்க ஓவராலா டச் ரெஸ்பான்ஸ் ஆஸ்பெக்ட்லயும் நல்லா கொடுத்திருக்காங்க. HDR சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல லோ லைட்ல ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. இங்க பாட்டம் சைடில் வரும்போது உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடைச்சிரும். இதில் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது நல்லா இருக்கு. இதோட அனிமேஷனும் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. இங்கே மேலே இருக்கிற இந்த ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா ஸ்மூத்தாகவே அன்லாக் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்கு, ஆல்மோஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. எல்லா பிராண்ட்ஸுமே இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் போக்கோ மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8500 அல்ட்ரா அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 4 nanometerக்கான ப்ராசஸர் தான். இது இந்த பட்ஜெட்டில் இருக்கிற எல்லா ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போதும் நல்ல பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருக்குது. இந்த ப்ராசஸரை வச்சு நம்ம பெஞ்ச்மார்க்லாம் ரன் பண்ணும்போது அரௌண்ட் 1.8 மில்லியன் வரலியமான ஸ்கோர் வந்து ஆண்ட்ராய்டில் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் விட சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட் என்னன்னா, இங்கே உங்களுக்கு 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போதும் சரி, தெர்மல் த்ராட்லிங்லையும் சரி, ஸ்டெபிலிட்டி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. அதை கேட்கறதுக்கு முன்னாடி இங்கே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது லாஸ்ட் டைம் எப்பயுமே 60 FPS 90 FPS கொடுக்கறதுக்கு 1 வருஷம் வரலியமான டைம் எடுத்துக்குவாங்க. இந்த முறை உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே 120 FPS வரலியமான சப்போர்ட் வந்து கேமிங்கில் கொடுத்துருக்காங்க. BGMIல உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் டச் ரெஸ்பான்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. என்ன இங்கே 120 FPS போது அங்கங்கே கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கு. இது நான் கண்டினியூஸாக 30 நிமிஷம் புஷ் பண்ணும்போது எனக்கு 42 டிகிரி செல்சியஸ் வரலையும் தான் ஹீட் போச்சு. இது ரியல் லைஃப் சினாரியோவில் உங்களுக்கு ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால்
ஒரு வாமான ஃபீல் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு கேமிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து. இதுல நெகட்டிவா பார்க்குற ஒரு ஏரியா என்னன்னா, இங்க உங்களுக்கு பெஞ்ச்மார்க் நம்ம ரன் பண்ணும்போது மேக்ஸிமம் 49 டிகிரி செல்சியஸ் வரலையும் எனக்கு கிடைச்சிச்சு. இது மட்டும் இல்லாம இங்க தெர்மல் த்ராட்லிங் ரன் பண்ணும்போது மேக்ஸிமம் ரன்னே பண்ண விடல. ஏன்னா அதோட ஹீட்டிங் வந்து ரொம்ப அதிகமா ரீச் ஆகி 50 டிகிரி செல்சியஸ் வரலையும் போக ஆரம்பிச்சதுனால பெஞ்ச்மார்க் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகிருச்சு. இதை நான் 3வது டைமா ரன் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைக்குது. இந்த பர்டிகுலர் ஏரியா என்ன ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த போன்ல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் த்ராட்லிங் ஆஸ்பெக்ட்ல நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஓவராலா இல்ல லாங் டேர்முக்கு இல்ல 1 hour 2 hours ப்ளே பண்றீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தாலும் போக்கோ இந்த ஏரியால கொஞ்சம் அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். அப்புறம் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணி நீங்க நார்மல் டாஸ்க் ரன் பண்றீங்கனாலும் சரி, மல்டி டாஸ்கிங் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போதும் சரி, எந்தவித ஸ்லோனஸும் மேட்சரா இருக்காது. இங்க ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி தான் இதோட அனிமேஷன்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு ஸ்டோரேஜ் சைடு வரும்போது LPDDR5X ரேமோட சேர்த்து UFS 4.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இதை கொண்டு வந்திருக்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயமா பார்க்குறேன். இதில் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ஆஸ்பெக்டில் எல்லாமே உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. என்ன இங்கே உங்களுக்கு மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது, 2 சிம் போகிறதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 8GB 256GB வேரியண்ட்டாக கிடச்சிரும். தென் இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, இந்த ஃபோன் மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம 150+ ஃபோன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ஓனாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு ரியலான ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டில் தான் நம்ம இன்னும் நிறைய தூரத்துக்கு போக முடியும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ், அதை மட்டும் பார்த்து பண்ணுங்க. இப்போ இதோட பேட்டரி லைஃப்பை பற்றி பேசும்போது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த முறை பேட்டரி லைஃப் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கு. இருந்தாலும் இந்த SOT அப்படின்றது பெரும்பாலான மக்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். இதில் உங்களுக்கு 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் டெஸ்ட் பண்ணி முடிக்கும் போது எனக்கு 10 மணி நேரம் வரைக்குமான SOT கிடைச்சிச்சு. அதாவது ஒரு நாள்லேருந்து 1.5 நாள் வரைக்குமான பேட்டரி லைஃப் ஈஸியாகவே ரன் பண்ண முடியுது. இதில் உங்களுக்கு 100 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை நான் டெஸ்ட் பண்ணி முடிக்கும் போது சம்டைம்ஸ் 51 நிமிஷத்துலேயே ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி முடிக்குது. சில நேரங்களில் எனக்கு 1 மணி நேரம் 8 நிமிஷம் வரைக்குமான டைம் எடுத்துக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே ஓவரால் பேட்டரி லைஃப் குட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல. லாஸ்ட் இயரில் எனக்கு இன்னும் பெட்டரான பேட்டரி லைஃப் கிடச்சிச்சு. தென் கனெக்டிவிட்டி சைடு வரும்போது இங்கே உங்களுக்கு 17 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேஜரான நெட்வொர்க் ஆப்ஷன் எல்லாத்தையும் உள்ளே கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்கிறதுனால கார்ட்லெஸ் பேமெண்ட் எல்லாத்தையும் ஈஸியாக பண்ண முடியுது. IR பிளாஸ்டர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபோனை உங்களால் ரிமோட்டாகவும் யூஸ் பண்ண முடியறதுக்கான ஆப்ஷனும் நல்லாவே இருக்கிறது. அப்புறம் ஸ்பீக்கர் குவாலிட்டியை பற்றி பேசும்போது இங்கே உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 400% வரையும் பூஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நல்ல இறைச்சலோட கொடுத்துருக்காங்க. லைட்டாக தெரியாமல் கைப்பட்டா கூட நல்லாவே இறையுது. ஸோ 100% வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தென் இந்த ஃபோனோட கேமரா செட்டப்பை பற்றி பேசும்போது வழக்கமான அதே கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி 2 கேமராஸ் கிடைக்கிறோம். மெயின் சென்சார் சோனியோட IMX882 சென்சார், ரெண்டாவதாக இருக்கிறது 8 MB அல்ட்ராவைட் சென்சார். இங்கே மெயின் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது டே லைட்டில் எடுக்கும்போது நேச்சர் சீனில் நல்ல டீட்டெயில்ஸு கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. டைனமிக் ரேஞ்சும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹியூமன் சப்ஜெக்டில் இருக்கும்போதும் டீசெண்டான அவுட்புட் கிடைக்குது. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியல, ஆனால் டீசெண்டான அவுட்புட்டாக இருக்குது. போர்ட்ரேட் இமேஜஸ்லையும் ஓரளவுக்கு டீசெண்டான பிக்சர்ஸ் குவாலிட்டியை நீங்கள் எதிர்பார்க்க முடியுது. ஆனால் இந்த அல்ட்ராவைட் சென்சாரை வச்சு நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸில் ஓகேஸான பிக்சர்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோவில் ஒரு பர்பிள் பேட்சை எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணியிருக்கின்றதை பாருங்கள். தென் ஃப்ரண்ட் சைடில் வரும்போது 20 MB சென்சார் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எடுக்கிற நார்மல் ஃபோட்டோஸும் சரி, போர்ட்ரேட் இமேஜஸும் சரி, வழக்கமான அவுட்புட்டு தான் கொடுக்குது. இதில் பேக்கில் உங்களுக்கு 4K 60 FPS ஒலிமான சப்போர்ட்டை மெயின் சென்சாரில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எடுக்கும்போது எனக்கு ஓவராலாக டீசெண்டான அவுட்புட் கிடைக்குது. ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் ஜிட்டர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட் சைடு வரும்போது உங்களுக்கு 1080p 60 FPS ஒலிமான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 30K செக்மெண்ட்டில் 4K சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ஆப்ஷன் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்காது. 1080p எடுக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோ குவாலிட்டி இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்து கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபோனில் எனக்கு மேஜராக படுற ஒரு வீக் பாயிண்ட்னா இதோட கேமராஸாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல இன்னொரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இந்த ஃபோன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபோன் நம்மள்கிட்ட ரிவ்யூ பண்ணிட்டு அப்படியே இருக்குது. அது தேவைப்படுறவங்க ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு கொடுத்து வாங்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கான G டிரைவ் லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் ஸ்பேம் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி வரும்போது இங்கே 8GB 256GB வேரியண்ட்டை உங்களுக்கு 33,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 30,000 ரூபாய்க்கே கிடைக்கும். இங்கே உங்களுக்கு மேஜரான பாசிட்டிவ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பெரிய குறைகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீட்டிங்கை இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண நல்லா இருக்கும் பெஞ்ச் மார்க் மாதிரியான ஏரியாவில். எனக்கு கேமரா டீசெண்டாக இருந்தால் போதும், ஆனால் மேஜராக எல்லா ஏரியாவும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபோன் 30,000 ரூபாய் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற இந்த லிங்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மூலயமா ஏதாவது ஒரு சப்போர்ட் நம்ம சேனலுக்கு வந்து சேரும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.